வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு குழம்பு பிரச்சனையே வராது. சாப்பாட்டுக்கு வீட்ல யூஸ் பண்ற அரிசி 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு மிக்சில போட்டு பவுடரா அரைச்சிடுங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு 5 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுருவோம். பெரிய சைஸ்ல 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே 10 ல இருந்து 15 பல்லு பூண்டு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு வெங்காயம் நல்லா சவக்க வதங்கினதுக்கு அப்புறமா பழுத்த தக்காளி 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன். அதை இதை ஊத்திடலாம். குழம்பு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை சிம்ல வச்சிருங்க. 5 ல இருந்து 8 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து அரைச்சு வச்சிருக்க அந்த பவுடரை 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறமா இந்த மசாலா போட்டு இறக்குங்க. வெந்தய குழம்பு எப்போதுமே கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். ஒரு டைம் இந்த குழம்பை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆபீஸ் போறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ஒரு வாரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன மாதிரி குழம்பு ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.